அருமையான நண்பர் ஐசக் அவர்கள் நல்ல வார்த்தைகளை நமக்கு நல்ல பாடல்களை சிறப்பாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதிகாலை தினம் தேடி ஆண்டவர் சமூகம் அமர்ந்திருப்பேன் அல்லது காத்திருப்பேன். எத்தனை சந்தோஷமான ஒரு வார்த்தை! அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாலையிலே நாம் தேடுவதும் பாடுவதும் துதிப்பதும் நமக்கு ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய சந்தோஷம் என்று சொல்லி நாம் அறிய முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே ஆமென் நாம் கூடி வருவதெல்லாம் நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் வந்தவர்கள் ஒருவரும் பெருமையாய் போகவில்லை. யாவரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றார்கள், நன்மைகளை கண்டார்கள், உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள், ஆண்டவர்களோடு பேசுகிற அனுபவத்தை அவர்கள் அடைந்தார்கள். இந்த காலங்களிலும் நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸின் காலத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், நாம் ஒருமித்து கூடி வரவிடாதபடிக்கு தடைகள் இருக்கின்றன. நம்ம எல்லாரும் அந்த தடைகள் விலகும்படி நீங்கும்படியாய் செபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாய் இந்த தடைகளை நீக்கி மீண்டும் சபை கூடி வருதலை கர்த்தர் ஏற்படுத்தி ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க உயர்த்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு ஆமென் கிரியை செய்வாராக, கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் வீடுகளிலே ஸ்தோத்திரம் ஏனோதானோ என்று இல்லாதபடி தேவ பக்தியோடும் தேவ பயத்தோடும் ஜெப நிலையோடும் ஆராதனையோடும் ஆமென் வேத வாசிப்போடும் ஆமென் குடும்ப ஜெபத்தோடும் கர்த்தருடைய ஆமென் பிரசன்னத்தில் நீங்கள் காணப்பட வேண்டும். தேவனோடு கூட ஆமென் எல்லா நிலையிலும் நீங்கள் உங்களுடைய ஆமென் ஸ்தோத்திர ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரோடு கூட ஏனோக்கு சஞ்சரித்தது போல ஸ்தோத்திரம் இந்த நாட்கள், இந்த இருண்ட நாட்கள், டார்க் பீரியட், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆமென் ஆமென் டார்க் ஏஜஸ் இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள், அநேக வருஷங்கள் இருண்ட நாட்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதுபோல இந்த நம்முடைய வாழ்க்கையின் காலகட்டத்தில் இது ஒரு இருண்ட காலம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது ஒரு இருண்ட காலமாக ஆமென் இருக்கிறது. கர்த்தர் இதை சீக்கிரமாய் வெளிச்சத்தின் காலமாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக ஆமென் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 10வது வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புஸ்தகம். பழைய ஏற்பாட்டிலே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் இது ஒரு நல்ல கவிதை நடையில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று ஆமென் சொல்கின்றார்கள். ஆமென். This is called a book of poetry. பாடலின் புஸ்தகம், அருணோதயத்தின் புஸ்தகம் அல்லது கவிதையின் புஸ்தகம். ஆமென். It's a book of love என்று சொல்கிறார்கள். It's a book of love. இது ஒரு புருஷன் மனைவிக்கு இடையே உரையாடுகிற ஒரு உரையாடலின் புஸ்தகம் என்று கூட ஆமென் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த புஸ்தகத்தில் நல்ல ஆவிக்குரிய அர்த்தங்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள், சபைக்கும் குடும்பத்துக்கும் தேவையான உபதேசங்கள் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்கு அடையாளமாய் வர்ணிக்கப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அவன் இன்றைக்கு நான் உங்களுக்காக வாசிக்கிற ஒரு வசனம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஸ்தோத்திரம். ஆமென். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், திஸ் இஸ் கால்ட் a book of love. ஒரு அன்பின் புஸ்தகம், ஒரு நட்பின் புஸ்தகம் அல்லது நேசத்தை பிரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம்,
உன்னத பாட்டு புஸ்தகம் ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பைபிள் ஒருங்கிணைக்கப்படும் பொழுது பைபிள் கம்போஸ், அதாவது வேதாகமம் என்று கேனனிக்கல் முறைப்படி வேத பண்டிதர்கள் இதை ஒன்று சேர்க்கும் பொழுது அநேக உன்னத பாட்டின் புஸ்தகத்தை வேதாகமத்திலே சேர்க்கக்கூடாது என்று வாதாடினார்களாம். ஏனென்றால் இதில் ஆவிக்குரிய அனுபவங்கள், சபை வளர்ச்சிக்குரிய அனுபவங்கள், உபதேசங்கள், சத்தியங்கள், போதனைகள் எதுவும் இல்லை. ஆகவே இது கேனனிக்கல் புக்ஸுக்குள்ள இன்க்ளூட் ஆகக்கூடாது, சேர்க்கக்கூடாது என்று அநேக பண்டிதர்கள் சொன்னார்கள். ஆனால் மெஜாரிட்டியான அதிகமான போதகர்கள், வேத வல்லுநர்கள் கண்டிப்பாக இதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இது வேதாகமத்துக்குள்ளே 66 புஸ்தகங்களோடு கூட இதுவும் ஒரு புஸ்தகமாக இணைக்கப்பட்டது என்று சொல்லி வரலாறு, சரித்திரம் சொல்லுகிறது. போகட்டும். ஆக இன்றைக்கு நாம் இந்த புஸ்தகத்திலே சிந்திக்கும்படியாக இருக்கிற காரியம் என்னவென்றால், சூலமத்தியாரிடம் நேசர் ஆண்டவர் பிரியமாயிருக்க காரணம் என்ன? What are the reasons the Lord's to love Sulamatiyal? Sulamite. சூலமத்தியாளை நேசிக்க காரணம் என்ன? சூலமத்தியாளிடம் நேசர் பிரியமாய் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் அவள் வாழ்க்கையில் இருந்தன, சூலமத்தியாளுடைய வாழ்க்கையில் இருந்தன? அதே காரியங்கள் நம் ஆண்டவராகிய நேசர் நம்மையும் நேசிக்க, ஆசீர்வதிக்க நம்மிடத்தில் என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு சில நிமிடங்கள் நான் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக ஸ்தோத்திரம், இந்த சூலமத்தியாளை நேசர் நேசிப்பதற்கு அவளுக்குள் இருந்த முதல் நல்ல குணம் என்னவென்றால், அவள் முட்களுக்குள்ளே இருந்தாள். இதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். முட்களுக்குள்ளே நீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஸ்தோத்திரம். முதலாவது இந்த சூலமத்தியாளுக்குள்ளே இருந்த குணம் என்னவென்றால், முட்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம். முட்களுக்குள்ளே இருக்கிற அனுபவம். ஸ்தோத்திரம். ஆமென். முட்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம். பிரச்சனைக்குள்ளே இருக்கிறார், பாடுகளுக்குள்ளே இருக்கிறார், சோதனைகளுக்குள்ளே இருக்கிறார். பவுலை பார்க்கிறோம், சீலாவை பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் சிறைச்சாலைக்குள்ளே ஆண்டவருடைய அன்பை பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், செபிக்கிறார்கள். பிரச்சனை வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது, கஷ்டம் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது, துன்பம் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது, துயரம் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது, கடன் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது, கஷ்டம் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது, கண்ணீர் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது. அதன் நடுவிலே இந்த சூலமத்தியாள் நேசரை பிரியப்படுத்துகிறாள், நேசரை புகழுகிறாள், நேசரை பாடுகிறாள், நேசரை மகிமைப்படுத்துகிறாள், நேசருக்கு பிரியமாய் இருக்கிறாள், நேசருடைய சத்தம் கேட்கிறாள், நேசருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாள். அவள் பிரச்சனையை பெரிதாக்கி, கஷ்டத்தை நினைத்து, கவலையை நினைத்து, கண்ணீரை நினைத்து, துன்பத்தை நினைத்து, கடனை நினைத்து தன் நேசருக்கு தன் நேசரை விட்டு தூரமாக போகவில்லை. But she is very close to his master. அவள் தன் நேசருக்கு பிரியமாய் பாடவும், துதிக்கவும், நேசருடைய அன்பை விளக்கவும், நேசருடைய பாசத்தை சொல்லவும், நேசருடைய சுவாபத்தை விவரிக்கவும், விஸ்தரிக்கவும் அவள் அன்போடு கூட இருக்கிறாள். அவள் இருக்கிற நிலைமை என்ன? What was his status? See, he is inside the throne. அவள் முட்களுக்குள் இருக்கிறாள். ஸ்தோத்திரம். முட்களுக்குள்ளான ஒரு நிலைமையில் இருந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், குத்தப்படுகிற, நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற, துன்புறுத்தப்படுகிற, உபத்திரப்படுத்தப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ள இருந்தாலும் அவள் நேசருக்கு பிரியமானவளாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, இது கால வேளையில நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இது போல முட்கள் சூழப்பட்டிருக்கிறதா? முட்கள் குத்தி கொண்டிருக்கிறதா? நீங்களும் முட்களுக்குள்ளேயே வேதனையோடு கூட இருக்கிறீர்கள்.
இருக்கிறீர்களோ, வலியோடு கூட இருக்கிறீர்களோ, ஆமென், நெருக்கத்தோடு கூட இருக்கிறீர்களோ, கஷ்டத்தோடு கூட இருக்கிறீர்களோ, இந்த சுலபத்தியாளை போல நீங்களும் ஒரு நல்ல செடியாக, ஒரு மனம் வீசுகிற பூவாக, முட்களுக்குள்ளே குத்தப்படுகிற, கிழிக்கப்படுகிற, கீறப்படுகிற, ஆமென், வேதனைப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக காணப்படுகிறீர்களோ, அப்படி இருந்தாலும் கூட நேசராகி இயேசுவை, நம் நல்ல நேசர் இயேசுவை நாம் பிரியமாய் வைத்துக் கொள்வோமானால், அன்பாய் வைத்துக் கொள்வோமானால், அவருடைய சிநேகத்திலே நாம் நிற்போமானால், இருப்போமானால், கர்த்தருடைய கரம் நம்மை விடுதலையாக்கும். கர்த்தருடைய கரம், அவருடைய அன்பின் கரம், அவருடைய அரவணைக்கிற கரம், அவருடைய தாங்குகிற கரம் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா போராட்டங்களில் இருந்தும், உபத்திரவங்களில் இருந்தும், கஷ்டங்களில் இருந்தும், கடன்களில் இருந்தும், கண்ணீரின் வழிகளில் இருந்தும் கர்த்தருடைய கரம், நேச கரம் நம்மை தூக்கி எடுக்கிற கரமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். யோசேப்பு பாடுகளுக்குள்ளே அவன் வாழ்க்கை நடந்தது, பாடுகளுக்குள்ளே அவன் வாழ்க்கை நடந்தது. ஒவ்வொரு நாளும் பாடுகள், ஒவ்வொரு இடத்திலும் பாடுகள், எங்கு திரும்பினாலும் பாடுகள், யாரு எங்கே சென்றாலும் அவனுக்கு பாடுகள். ஸ்தோத்திரம். அவன் பாடுகள் குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் பாடுகளை தாண்டி தாண்டி, பாடுகளை சகித்து சகித்து, பாடுகளை கடந்து 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 அவன் யோசேப்பு வாழ்க்கையில போனதுனால அந்த யெகோவா தெய்வத்தை அவன் உறுதியாய் தன் வாழ்க்கையில பிடித்துக் கொண்டதுனால பாடுகளுக்கு அப்பாற்பட்டவன் பெரிய உயர்வை கண்டான், பெரிய வெற்றியை கண்டான், பெரிய மேன்மையை கண்டான், பெரிய ஆசீர்வாதத்தை கண்டான், பெரிய பதவியை கண்டான், பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமார்களே, முட்களுக்குள்ளே லேலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் சுலபத்தியாளும் என் நேசருக்கு பிரியமாயிருக்கிறாள், என் நேசருக்கு பிரியமாயிருக்கிறாள். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை துண்டிப்பதற்கு, தடுப்பதற்கு, உடைப்பதற்கு பல சோதனைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம், பல மனிதர்கள் எழுதி வரலாம். ஆமென். பண கஷ்டங்கள் வரலாம், பலவீன கஷ்டங்கள் வரலாம், குடும்பத்துல நெருக்கங்கள் வரலாம், விசுவாச பரீட்சைகள் வரலாம், சத்துரு சோதனைகளை கொண்டு வரலாம். But be strong in the love of God. But be strong in the relationship of God. But be strong with the word of God. That will make you a blessed Sulamite. A blessed Sulamite, a lovable Sulamite. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேசருக்கு பிரியமான a beloved Sulamite. நேசருக்கு பிரியமான சுலபத்தியாளாய் அவள் மாறினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவானுக்கு பாடுகள் வந்தது. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வாழ்க்கையில பாடுகள் வந்தது. ஸ்தோத்திரம். தரிசனம் கண்டதினாலும், சொப்பனம் கண்டதினாலும், வசனத்தை வசனமாய் பேசினதினாலும், பாவத்தை பாவத்தை கண்டித்து உணர்த்தினதினாலும், ஓ ஐயோ உங்களுக்கு சாபம் உண்டாகும் என்று சொல்லி அவன் தைரியமாய் பேசினதினாலும், யோவானுடைய ஊழியத்திலே, யோவானுடைய ஜீவியத்திலே, யோவானுடைய பிரசங்கத்தின் மூலமாக அவனுடைய சரீரத்துக்கு பாடுகள் வந்தது. அவனுடைய ஜீவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் என்ன வந்தது? ஆமென் கேடு வந்தது. அவனுடைய ஜீவனை ஆமென் பிடுங்கும்படி, பிராணனை அழிக்கும்படி ஆமென் ராஜா தந்திரம் பண்ணினான். நாடு கடத்தப்பட்டான், வீடு கடத்தப்பட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படி அவன் சோதனைக்கு உள்ளாக நாடு கடத்தப்பட்ட அந்த யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தை எழுதினான். நல்ல தரிசனங்களை கண்டான். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களும் பாடுகளின் வழியாய் வந்து கொண்டிருக்கிறீர்களோ, பிரச்சனைகள் வழியாய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு நம்முடைய தேசம் இந்தியா அல்லது இன்றைக்கு நம்முடைய உலகம், ஆண்டவர் படைத்த முழு உலகமும் ஆமென் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறது, வியாதிக்குள்ளாக இருக்கிறது, பாடுகள் பட்டுக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் நிம்மதியாக வெளியே போக முடியல, சமாதானமா இருக்க முடியல, மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வியாதி வியாதி, வைரஸ் வைரஸ் வைரஸ். ஆமென். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பிரியமான நேசராக இருப்பதற்கு முள்ளுகள் உள்ள அனுபவத்திலும், முட்கள் நிறைந்த, நெருக்கங்கள் நிறைந்த, கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையின் மத்தியிலும் கர்த்தரை விட்டு விடாதிருங்கள்.
கர்த்தர் உங்களிடத்திலே பிரியமாயிருங்கள், கர்த்தரிடத்திலே அன்பாக இருங்கள், கர்த்தரிடத்திலே பாசமாயிருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள், அவருடைய அன்பிலே வளருங்கள், இயேசுவின் அன்பிலே வளருங்கள், நேசருடைய அன்பிலே வளருங்கள். ஆமென். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது சுலமெத்தியாள் ஆண்டவராகிய தேவனுடைய நேசருக்கு பிரியமாயிருப்பதற்கு செகண்ட் கேரக்டர் ஆஃப் சுலமைட். இரண்டாவது ஆமென் சுலமெத்தியாளிடமிருந்த நல்ல சுபாவம் என்னவென்றால், இரண்டாம் அதிகாரம் அதே ஸ்தோத்திர உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். verse 3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதில் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. Second characteristic of Shulamite is she is under the shadow of the beloved. Amen. நேசருடைய நிழலில் வாஞ்சித்தாள், நேசருடைய நிழலை வாஞ்சித்தாள். என் ஆண்டவருடைய நிழலுக்குள் இருக்க வேண்டும், என் நேசருடைய நிழலுக்குள் இருக்க வேண்டும், எனக்கு பிரியமான தேவனுடைய நிழலுக்குள் நான் இருக்க வேண்டும் என்று அவள் வாஞ்சியோடு இருந்தாள். ஸ்தோத்திரம். நேசரை சார்ந்து கொண்டாள். ஆமென். எந்த நிலைமையிலும் அவள் இடம் விட்டு இடம் போகவில்லை, அவள் மனம் மாறவில்லை, அவள் சிந்தை மாறவில்லை, அவள் குணம் மாறவில்லை, அவள் தீர்மானம் மாறவில்லை. நேசருடைய நிழலுக்குள் நான் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே இருக்க வேண்டும், சத்தியத்துக்குள்ளே இருக்க வேண்டும், உபதேசத்துக்குள்ளே இருக்க வேண்டும், சபைக்குள்ளே இருக்க வேண்டும், என்னை ரட்சித்த என் ஆண்டவருக்குள்ளே நான் வாழ வேண்டும், அவர் தந்த வாக்குத்தத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். என்னை விழத்தள்ளும்படி, என்னை அழிக்கும்படி, ஆமென், என் விசுவாச ஜீவியத்திலே போராட்டத்தை கொண்டு வருகிற எந்த போராட்டத்தின் நடுவிலும் நான் என் நேசரின் நிழலுக்குள் இருப்பேன், வசனத்தில் இருப்பேன், வார்த்தையில் இருப்பேன், பாவத்தை மேற்கொள்ளுவேன், சாபத்தை மேற்கொள்ளுவேன், உலகத்தை மேற்கொள்ளுவேன், மாமிசத்தை மேற்கொள்ளுவேன். என் நேசர் இயேசுவின் நிழலில் நான் சார்ந்து கொள்வேன், அந்த நிழலுக்குள் இருப்பேன். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். நிழலுக்குள் இருப்பது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்துக்குள், அவருடைய சமூகத்துக்குள், அவருடைய சத்தியத்துக்குள், அவருடைய கிருபைக்குள், அவர் உங்களுக்கு தந்த ரட்சிப்புக்குள், அவருடைய ஆமென் பரிசுத்த சமூகத்திலே நீங்கள் இருப்பது, வாஞ்சிப்பதுதான் அந்த நேசனுக்கு பிரியமாக இருக்கும். ஆமென். பணத்துல நம்ம சாஞ்சிடக்கூடாது, படிப்புல சாஞ்சிடக்கூடாது, நல்ல வசதி வந்துட்டுன்னு வாழ்க்கையில மாறிடக்கூடாது, மனம் மாறிடக்கூடாது, சிந்தை மாறிடக்கூடாது, எண்ணம் மாறிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கஷ்டப்படும் போது கர்த்தாவே 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 கூப்பிடுவாங்க. கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு கர்த்தரை கூப்பிடுறதுக்கு நேரம் இருக்காது, ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேரம் இருக்காது, பைபிள் வாசிக்க நேரம் இருக்காது, ஆமா ஜெபம் பண்ண நேரம் இருக்காது. முதல்ல கஷ்டப்படும் போது ஆண்டவரே 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 அப்படின்னு சொல்லி அலறுவாங்க. செவ்வாய்க்கிழமை கூட்டம், வேலைக்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆளா வந்துருவாங்க. ஆனா கொஞ்சம் பணம் பெருகிட்டுன்னா, கொஞ்சம் வசதி பெருகிட்டுன்னா, கொஞ்சம் செல்வம் வந்துட்டுன்னா, கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டுன்னா, பிறகு நிழல் வேற திசை பார்த்து போகும், சிந்த வேற இடத்தை பார்த்து போகும். ஸ்தோத்திரம். அப்படி போகக்கூடாது. இந்த சுலமத்தியாள் நேசருடைய நிழலை வாஞ்சித்தாள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தாள், ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்தாள். ஆமென். ஹல்லேலூயா. மாத்தாள் மரியாள் பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆமா, மாத்தாளுக்கு எந்த நிழலை குறிச்சு கவலை? எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு பணி இருக்கு, ஐயோ எத்தனையோ காரியத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. ஆமா, அதை குறிச்சு கவலை, அதை குறிச்சு அவளுக்கு பாரம், அதை குறிச்சு அவளுக்கு டென்ஷன். ஆனால் மரியாளுக்கோ ஒரே சிந்தை, ஒரே வாஞ்சை, அவளுக்கு ஒரே அன்பு.
இயேசுவின் வசனத்தை கேட்பதில், ஆமென், இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்பதில் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தாள் மரியாள். அல்லேலூயா. ஆகவே அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலை வாஞ்சித்தாள் என்று பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் நல்ல படிக்க வச்சு, நல்ல உத்தியோகத்தில் உயர்த்தி, நல்ல வேலையை தந்து, நல்ல சம்பளத்தை தந்து, நல்ல வருமானத்தை தந்து எல்லா நிலையிலும் நம்மளை கர்த்தர் உயர்த்தும் போது அந்த ஆண்டவர் எந்த நேரத்தில் நம்ம உயர்த்தினாரோ அந்த நிழலை நம்ம விட்டுறக்கூடாது, அந்த நிழலை மறந்துடக்கூடாது, அந்த நிழலை விட்டுவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த நிழலை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். சாத்தானுடைய நிழல் நம்மளை விட்டு போயிடும். தேவனுடைய நிழல் சகல நாளும் நம்மோடு கூட இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நிழல். ஆமென். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், உன்னதமானுடைய நிழலில், ஆமென், ஸ்தோத்திரம், உன்னதமானுடைய மறைவில், ஆமென், தங்குகிறவன் பாக்கியம். சர்வ வல்லவருடைய நிழலில் இருப்பது எத்தனை சந்தோஷம், எத்தனை பாக்கியம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில் எப்போதும் கூட இருக்க வேண்டும். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஸ்தோத்திரம். இரண்டாவது சுலபத்தியாருடைய வாழ்க்கையில இருந்த குணம், ஆமென், சர்வ வல்லவருடைய நிழலை அவள் வாஞ்சித்தாள். ஆண்டவருடைய நிழலை வாஞ்சித்தாள், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தாள், அவருடைய சமூகத்தை வாஞ்சித்தாள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். பிரசங்கி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம், நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்குகிற மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை என்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் என்னதென்று மனுஷனுக்கு அறிவிக்கிறவன் யார்? பாருங்க, மாயான இந்த ஜீவன், நிழலை போல இருக்கிற ஜீவன். ஆமென். இது ஒரு நாள் போய்விடும். ஆனால் இந்த ஜீவன் இருக்கும்போது நமக்கு நன்மையை அறிவித்த, நமக்கு ஆசீர்வாதத்தை தந்த, நமக்கு கிருபையை தந்த, ரட்சிப்பை தந்த தெய்வ குமாரனை இயேசு கிறிஸ்துவை மறந்துவிடக் கூடாது. அவருடைய நிழலுக்குள் ஆயுசு முழுவதும் நாம் வாழ வேண்டும். உயிரோடு இருக்கும் சகல நாடும் அவருடைய நிழலை நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 91ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழல். நான் முதல்ல சொன்னது போல சர்வ வல்லவருடைய நிழல். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வ வல்லவருடைய நிழல் இருக்கணும். ஆண்டவருடைய கரத்தின் நிழலுக்குள் இருக்கணும். 49ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே அருமையாய் எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, உங்களை என்னையும் ஆண்டவர் தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைத்திருக்கிறார். இதுவரை அவருடைய கரத்தின் நிழல் நம்மை மறைத்திருக்கிறது. ஆபத்துக்கு மறைத்திருக்கிறது, மரணத்துக்கு மறைத்திருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். வியாதிக்கு மறைத்திருக்கிறது, தீங்குக்கு மறைத்திருக்கிறது, சோதனைக்கு மறைத்திருக்கிறது, சத்துருவின் தந்திரங்களுக்கு அவருடைய கரத்தின் நிழல் மறைத்திருக்கிறதா? கர்த்தருடைய கரத்தின் நிழல் என்னை மறைத்திருக்கிறது சொல்றவங்க மற்றவர்களே சொல்லுவாங்களாம். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் இதை மறைத்து வழிநடத்துகிறது என்று விசுவாசிக்கிறவர்களே சொல்லுவோம். ஹல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் இரவிலும் பகலிலும் சகல நேரத்திலும் தெய்வத்தின் கரம், அவருடைய கரத்தின் நிழல் உங்களை இன்று வரை மறைத்திருக்கிறதுனாலதான் நான் உயிரோடு இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேலைக்காரன் வெயிலில் வேலை செய்து நிழலை வாஞ்சிப்பது போல நான் ஆண்டவரின் மேல் வாஞ்சிக்கிறேன் என்று யோபு சொல்கிறான். ஒரு கூலியாள் நிழலை வாஞ்சிப்பது போல நான் என் தேவனை வாஞ்சிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாங்க வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். யோபு, ஆமென், 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வேலைக்காரன் வெயில்ல நல்லா வேலை செய்து அவன் உடம்பெல்லாம் வேர்வை வேர்த்து
அவன் உடலெல்லாம் களைத்து எங்கே நிழல் இருக்கும், எங்கே மரத்தின் நிழல் இருக்கும், அங்கே ஒதுங்கலாம், ஓய்வெடுக்கலாம் என்று அவன் நினைப்பது போல, வாஞ்சிப்பது போல நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென், வாஞ்சிக்கிறேன். அவனுக்கு குறிக்கப்பட்ட சோதனை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நஷ்டங்கள், அவன் வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், இழப்புகள், ஆமென், மரணங்கள், இதெல்லாம் அவன் பார்த்து பார்த்து ஒரு வேலைக்காரன் எப்படி நிழலை வாஞ்சிப்பானோ, ஒரு கூலிக்காரன் தன் சம்பளம் எப்ப கிடைக்குன்னு எதிர்பார்ப்பானோ, அந்த அளவுக்கு அவனுக்கு ஆசை. நிழலை தேடி எப்போ எனக்கு நிம்மதி வரும், எப்போ என் வாழ்க்கை 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும், எப்போதும் மறுபடியும் எனக்கு பிள்ளைகள் உண்டாகும், எப்போ நான் இழந்து போனதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும், ஒட்டகம் எப்போ கிடைக்கும், ஆடு எப்போ கிடைக்கும், மாடு எப்போ கிடைக்கும், வேலைக்காரர்கள் எப்போ கிடைப்பாங்க, ஓ ஸ்தோத்திரம், என் தோட்டம் எப்போ கிடைக்கும், என் வயல் நிலங்கள் எப்போ கிடைக்கும், ஏமா என் மிருக ஜீவன்கள் எப்போ கிடைக்கும் என்று அவன் அந்த ஆசீர்வாதத்தின் நிழலை வாஞ்சித்துக் கொண்டே இருந்தான். அவன் கூலிக்காரரை போல. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் இது போல வாஞ்சை இருக்கிறதா? நஷ்டப்பட்டு போன நஷ்டம் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கு, இழந்து போன பணங்கள், இழந்து போன பொருட்கள், இழந்து போன சொத்துக்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன கிருபைகள், இழந்து போன வரங்கள், இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன சமாதானம், இழந்து போன ஒவ்வொன்றும் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு கூலிக்காரரை போல நீங்களும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு அந்த 2 மடங்காய் தருவாராக. ஆண்டவரிடத்தில் பிரியமாக இருந்தார். சோதனையில் மக்களுக்குள் இந்த சுரமத்தியாய் நேசர் மேல் பிரியமாயிருந்தாள். 2வது அவருடைய நிழலை வாஞ்சித்தாள். அவருடைய நிழலுக்குள் விரும்பினாள், அவருடைய சமூகத்தை தேடினாள், அவருடைய பிரசன்னத்தை தேடினாள், அவருடைய வார்த்தையை கேட்டாள், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று, அவருடைய மார்பில் சாய வேண்டும் என்று விரும்பினாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நல்ல கால வேளையில இதுபோல நாமும் ஆண்டவர் சமூகத்தில் வாஞ்சிப்போம், ஸ்தோத்திரம், எதிர்பார்ப்போம். அவருடைய அன்பில் எந்த சோதனையிலும் காத்துக்கொள்வோம், அவருடைய பாசத்தை, நேசத்தை, அன்பை காத்துக்கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். அவருடைய அன்பு உங்களுக்குள் வெளிப்படும், அவருடைய நேசம் உங்களுக்குள் வெளிப்படும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக, இவள் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே இருந்தவள். அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே இந்த சுலமத்தியால் காணப்பட்டாள். இவளுடைய தோட்டம் திறந்து கிடக்கவில்லை, அடைக்கப்பட்ட தோட்டம். தனக்கென்றும் தன் வாழ்க்கைக்கென்றும் அவள் ஒரு பாதுகாப்பான இடத்தை வைத்திருந்தாள். யாரும் உள்ளே போக முடியாது, எதுவும் எளிதாக உள்ளே நுழைய முடியாது. தனக்கென்று ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனக்கென்று ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, தனக்கென்று ஒரு ஸ்தோத்திரம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, தனக்கென்று ஸ்தோத்திரம் ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையை, தோட்டத்தை வைத்திருந்தார். அதுதான் சபை என்னும் தோட்டம். ஆவிக்குரிய சபையிலே அவள் அதிலே தோட்டத்திலே உறுதியாய் இருந்தாள். நம்மை மறைக்கப்பட்டவளாய், அடைக்கப்பட்டவர்களாய், விசுவாசங்கள் உள்ளே நுழைய முடியாது, மிருக ஜீவன்கள் உள்ளே நுழைய முடியாது, எந்த அந்நியனும் உள்ளே நுழைய முடியாது, எந்த வழிபோக்கனும் உள்ளே நுழைய முடியாது, எந்த பரதேசியும் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஆமென். 12வது வசனம், உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. ஆமென். அடைக்கப்பட்ட தோட்டம். இன்னைக்கு நிறைய தோட்டம் திறந்து கிடக்கு, யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட தோட்டத்துக்கு, அடைக்கப்படாத தோட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்தோத்திரம். திருடன் வருவான், கொள்ளைக்காரன் வருவான், வஞ்சிக்கிறவன் வருவான், ஏமாற்றுகிறவன் வருவான். ஸ்தோத்திரம். ஆனால் அடைக்கப்பட்ட தோட்டத்திலே பாதுகாப்பு இருக்கிறது. அடைக்கப்பட்ட தோட்டத்தில் யாரும் ஈஸியாக புகுந்து விட முடியாது, எந்த மிருகமும் உள்ளே புழுங்க முடியாது. அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள இருக்கிற விருட்சங்களுக்கும், மரங்களுக்கும், செடிகளுக்கும், கொடிகளுக்கும், அதன் கனிகளுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது.
நீ திருச்சபை என்னும் தோட்டத்துக்குள்ளே உன் வாழ்க்கையை, உன் ஜீவியத்தை நீ அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே நீ இருந்தால் கர்த்தர் முச்சரித்திருக்கிறார். கர்த்தர் நற்கனி உள்ள திராட்சை கொடியாய் மாற்றுவார், கேதுரு மரமாய் மாற்றுவார். ஒரு நல்ல மரம் கட்டப்பட்ட, ஒரு நல்ல அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே நீ உன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டால் நீ பாதுகாக்கப்பட முடியும். நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். திருடர்களை தொட முடியாது, கொள்ளைக்காரர்களை தொட முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். வஞ்சிக்கிறவர்களை தொட முடியாது, சத்துருவனை தொட முடியாது, பிசாசுனை தொட முடியாது. எந்த வழிபோக்கரும் உன்னுடைய கனியை பறித்துக் கொள்ள முடியாது. உனக்கு சேதத்தை கொண்டு வர முடியாது. உனக்கு நல்ல நீரூற்று இருக்கிறது, செழிப்பான நீரூற்று இருக்கிறது, வற்றான நீரூற்று இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த சுலபத்தியால் ஸ்தோத்திரம், அவள் நேசர் மேல் பிரியமாயிருப்பதற்கு சோதனைக்குள்ளும் முட்களுக்குள்ளும் அவள் நேசரின் மேல் பிரியமாயிருந்தாள். இரண்டாவது, நேசருடைய நிழலை வாஞ்சித்தாள். மூன்றாவது, அவள் நேசருடைய தோட்டத்துக்குள்ளே இருந்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? முட்கள் நெருக்கும் பொழுது யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? முட்கள், சோதனை, கஷ்டம், கண்ணீர், பிரச்சனை, பாடு வரும் பொழுது மந்திரவாதியை பார்க்க போறீங்களா? ஆமா, பில்லிசூரிய மன்றவரை பார்க்க போறீங்களா? குறி சொல்றவனை கேட்க போறீங்களா? இல்லது ஆண்டவரிடத்துல வருகிறீங்களா? நேசரிடத்துல வருகிறீங்களா? நேசருடைய ஆமென் நிழலுக்குள் வருகிறீங்களா? நேசருடைய தோட்டத்துக்குள்ள இருக்கிறீர்களா? ஆமென், ஸ்தோத்திரம். நேசருடைய சமூகத்தை தேடுகிறீர்களா? அவருடைய சமூகத்தை விரும்புகிறீர்களா? அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறீர்களா? அவருடைய கர்த்தருடைய வார்த்தைகளை விரும்புகிறீர்களா? ஆமென். எதிர்பார்க்கிறது என்ன? ஸ்தோத்திரம். ஒரு கூலியாய் நிழலை எதிர்பார்க்கிறது போல யோபு எதிர்பார்த்தார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டார். ஆமென். வெயில் அடித்த போது இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களும், நிழல் வந்த போது அத்தனை ஆசீர்வாதங்களும் திரும்ப பெற்றுக்கொண்டார். உங்களுக்கும் அதே விதமாக கர்த்தர் திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். நிழலை வருவதற்கு எதிர்பார்க்கவில்லை. ஆமென். சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிழலை வெயிலாக்குவதற்கு பிரயாசப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு நிழலை நித்தியமாய் தருவார். சர்வ வல்லவருடைய நிழல், அவருடைய கரத்தின் நிழல், அது பாதுகாப்பான நிழல், அது தோட்டத்திற்குள் இருக்கிற நிழல். ஆமென். ஒப்பு கொடுப்போம். சுலபத்தியாலை போல நாமும் நேசரோடு கூட காணப்படுவோம். நேசம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாமும் அடைந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக சுலபத்தியாளுடைய ஜீவியத்தை குறித்து, சுலபத்தியாளுடைய அனுபவத்தை குறித்து, சுலபத்தியாளுடைய அன்பை குறித்து, சுலபத்தியாளுடைய நேசத்தை குறித்து, சுலபத்தியாளுடைய ஆமென் கர்த்தாவே வாஞ்சையை குறித்து, சுலபத்தியாளுடைய வாழ்க்கையின் தோட்டத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க, தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தேன். உமக்கு ஸ்தோத்திரம். முட்களுக்குள்ளே அவள் காணப்பட்டாலும் அவள் நேசம், அவள் அன்பு நேசராகிய உண்மையில் இருந்ததே. ஆமென். பவுலை போல, யோசேப்பை போல, தாவீதை போல நெருக்கங்களும் கஷ்டங்களும் கடந்து வந்தாலும் எந்த நிலைமையிலும் எங்கள் நேசம், எங்கள் அன்பு உம்மீது அதிகப்படத்தக்கதாக, பெருகத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர்கள். ஸ்தோத்திரம். நாங்கள் உலகத்தின் நிழலை, பிசாசுடைய நிழலை சாய்ந்து விடாதபடி உம்முடைய நிழலுக்குள் வருவதற்கு வாஞ்சிக்கும்படியாக, எதிர்பார்க்கும்படியாக எங்களுக்கு தந்திருக்கிற நிழலுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நிழல் சர்வ வல்லவருடைய நிழல், அதனுடைய கரத்தின் நிழல். அது மாயையான நிழல் அல்ல, அது நிரந்தரமான, நிச்சயமான, சமாதானமான நிழல். இதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த சுலபத்தியால் ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் மறைக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட ஒரு தோட்டத்துக்குள் தன் வாழ்க்கையை வைத்துக் கொண்டார். அதுபோல இந்த உலகத்துல ஆபத்துகளும், பிசாசின் தந்திரங்களும், சோதனைகளும், உபத்திரவங்களும், பாடுகளும், கண்ணீரும், பாவக்கிரிகளும், வழக்க வழக்கங்களும் இருக்கிற உலகத்தில் நாங்கள் எங்களை உமக்குள்ளே மறைக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட, வேலையடைக்கப்பட்ட, முத்தரிக்கப்பட்ட ஒரு தோட்டத்திற்குள் இருக்கிற விருட்சமாய் ஆண்டவரே, ஒரு சுலபத்தியாலை போல எங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருப்பதற்கு நாங்கள் இடத்தில் வருகிறோம். எங்களை வழி நடத்தும், எங்கள் குடும்பங்களை வழி நடத்தும், விசுவாசத்தில் நிறுத்தும், ஆவிக்குரிய அனுபவத்தில் நடத்தும், தேவ கிருபை பிரசன்னத்தால் நிரப்பும், வாக்குத்தத்தத்திற்கு ஆசீர்வாதங்கள் நிரப்பும். ஆண்டவரே, எதிர்பார்க்கிற எல்லா நிழலும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும், கேட்டவர்களை ஆசீர்வதியும், கேட்க போகிறவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீரே மாறாத நிழலாய் இருந்து மகிழ்ச்சியோடும் பலத்தோடும் சுகத்தோடும் எல்லா சரீர சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஜீவனோடும் என் ஆண்டவர் நடத்துகிறார். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, வியாழக்கிழமை வேட்சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சோத்திரம் 24ஆம் தேதி நடைபெற இருக்கிற திருமணம் யாவற்றையும் மணமக்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கனமை எல்லாம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேயுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இன்று கண்ட சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே, தூயவரே சுவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அதிகமாக ஜெபியுங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இருந்து ஆமென் சமாதானமாய் வழிநடத்துவாராக. இணைப்பில் வந்த யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சச்சாபிரவர் சபை சார்பாக வாழ்த்துக்களும்